கெனானிக்கல் நேம் சிநேமுக்கும் AWS ரவுட் 53ல இருக்கிற அலையாஸுக்கும் ப்ராக்டிக்கலாக என்ன வித்தியாசம்? சிநேமை என்ன மாதிரி கான்ஃபிகரேஷனில் யூஸ் பண்ணுவோம், அலையாஸை என்ன மாதிரி சினாரியோஸில் யூஸ் பண்ணுவோங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுறது மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே கவனிச்சிங்கன்னா zomato.comங்கிற டொமைனுக்கு ஒரு கெனானிக்கல் நேம், அதாவது websiteshop.comனு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக websiteshop.comனு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா zomato.com ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ க்ரியேட் பண்ண போனேன்னா க்ரியேட் ரெக்கார்ட்ஸ்ன்னு கொடுக்கும்போது என்னால் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா சிநேமுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ சிநேமை ஜென்ரலாக ஒரு சப்டொமைனுக்கு தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் இதில் food.websiteshop.comக்கு நான் இதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை நான் இப்போ க்ரியேட் பண்ண போனேன்னா அது க்ரியேட் ஆகும். ஸோ பேசிக்காக சிநேமை நம்ம சப்டொமைன்ஸுக்கு தான் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே நீங்கள் பார்க்குற அலையாஸு AWS ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர். ஜென்ரலான டிஎன்எஸில் இதை நீங்கள் பார்க்க முடியாது. இதோட யூனிக் அட்வான்டேஜே சப்டொமைன் இல்லாமல் இந்த மாதிரி ரூட் டொமைனுக்கு இதில் லிஸ்ட்டாக இருக்கிற எந்த AWS ரிசோர்ஸஸை கூட இன்டகிரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸில் இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸ், டிஃப்ரென்சஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் என்னோடய ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.